யாருக்கிட்டயுமே இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்கு. அப்படின்னு சொல்ற மாரி நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. ஏன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஹிட் அடிக்கக்கூடிய மூவிகளா இருக்கட்டும், சின்ன படமா இருந்தாலும் சரி, பெரிய படமா இருந்தாலும் சரி, பார்க்கறக்கு சூப்பரா இருக்கு, கதை செம்மையா இருக்கு அப்படின்னா, அந்த படக்குழுவ வந்து நேர்ல சந்திச்சு பாராட்டிட்டு வராரு. அந்த விதத்துல இப்போ ஒரு டீம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார போய் சந்திச்சிருக்காங்க. அதாவது வேற எந்த படமும் கிடையாதுங்க. கண்டிப்பா கெஸ் பண்ணியிருப்பீங்க. லவ்வர்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆகி ஒரு செம பிளாக் பஸ்டர் ஹிட் படமா வந்து இப்போ நிக்கக்கூடிய நம்ம வித் லவ் டீம் தான். பிகாஸ் டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்டரான அபிஷன் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அதுலயும் நம்ம ரஜினி அவர்களோட பொண்ணான சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லவ்வர்ஸ் டேக்கு இதை விட என்ன ட்ரீட் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி லவ்வர்ஸா இருக்கட்டும் இல்ல ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி எல்லாருமே இந்த படத்தை தேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பெரிய படங்களை தாண்டி சின்ன படங்களுக்கு மக்கள் மத்தியில நிறைய வரவேற்பும் கிடைச்சிட்டு இருக்கு. ஏன்னா சின்ன படங்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது, நல்ல கண்டென்ட் இருக்கக்கூடிய படங்கள் அதிகமா வந்துட்டு இருக்கு. அதனாலே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்றப்போ அவரு பாராட்டுறத தாண்டி வேற என்ன விஷயம் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய சின்ன டீம்ஸ் எல்லாமே கூப்பிட்டு வந்து அவர் பாராட்டி இனிமே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விதத்துல இப்போ ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த வித் லவ் டீம் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்திச்சிருக்காங்க. ஸோ அவருமே படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. முக்கியமா அந்த டீமை வந்து ரொம்பவே நல்லா பாராட்டியிருக்காரு. இதை வந்து அவங்க எல்லாரும் வந்து ஷேர் பண்ணி ரொம்ப ஹாப்பியா அந்த மொமெண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இந்த வித் லவ் படம் வந்து ரிலீஸ் ஆகி 3 நாள் 11 கோடி வந்து வசூல் வேட்டை நடத்தியிருக்கு. இன்னும் நிறைய தேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லாகவும் போயிட்டு இருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அபிஷன் வந்து டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி படமே பிளாக் பஸ்டர் ஹிட். இப்போ தலைமை வந்து ஹீரோவா நடிச்ச படமும் கேட்டிங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் தாங்க சொல்லணும். அதனால தமிழ் சினிமால இவரும் வந்து அடுத்த பிரதீப் ரங்கநாதன் இல்ல பெரிய இடத்தை பிடிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரதீப் ரங்கநாதனும் ஃபர்ஸ்ட் கோமாளின்ற படம் டைரக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமும் நடிச்ச எல்லா படங்களும் ஹிட் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணிட்டு அடுத்து நடிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. முக்கியமா வந்து புதுசா வந்தாலும் நிறைய நல்ல கதைகளை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்களும் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. முக்கியமா சூப்பர் ஸ்டாரோட இந்த செயலையும் வந்து இப்போ மக்கள் மத்தியில ரசிகர்கள் எல்லாரும் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. பிகாஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்றப்போ எவ்வளோ பெரிய ஆளு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி சின்ன டீம் எல்லாத்தையும் கூட்டி பாராட்டுறாரு. முக்கியமா வந்து அவர் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு பாராட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இந்த செயலையும் பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.